கடப்பாக்கல் சிங்க் இந்த மாதிரி இருக்கா? இதை வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் குளிர்காலம் வந்தாலே கூடவே சேர்ந்து கொசுவும் வந்துடும். அதை விரட்டுறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் இந்த கடப்பாக்கல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதுங்க. வீக்லி ஒன் டைம் இந்த பவுடர் கொண்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம சிங்கில் ரொம்ப படிஞ்சு போய் இருக்க கரைகளாக இருக்கட்டும், அந்த வளவளப்பு தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே போய் நம்மளுடைய சிங்க் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் டியூபை வந்து நம்ம மேலே மாட்டி விட்டுடலாம். இதில் அந்த பவுடர்லாம் படாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் டேப்பை திறந்து விட்டு நல்லா சிங்க் எல்லாத்தையுமே ஈரம் பண்ணி லைட்டாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான மெயினான பொருளே இதுதாங்க. இந்த பவுடர் எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே போதும். அதில் இருக்க வளவளப்பு தன்மையும் சரி, இடுக்குகளில் பிடிச்சிருக்க கரைகளும் சரி, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த பவுடர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் தாங்க. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டானது. நம்ம வீட்டில் கடப்பாக்கல் சிங்க் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி இந்த ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விட்டாலே போதும். இடுக்குகளில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை, அந்த படிஞ்சு போயிருக்க கரைகள் எல்லாத்தையுமே இது நல்லா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சிங்கை வந்து வீக்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணிங்கன்னா சிங்க்ல இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது, எந்த ஒரு பூச்சியுமே வராது. எப்போவுமே நம்ம சிங்க் நல்லா புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்குங்க. இப்போ ப்ளீச்சிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா ரப் பண்ணி எல்லா பக்கமுமே வந்து நல்லா அது அந்த கரைகள் எல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிங்க்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சிங்க்கை வீக்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணிங்கன்னா சிங்க்கில் அந்த படிஞ்சு போன கரைகள் எல்லாமே போயிடும், வளவளப்பு தன்மையும் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா. இந்த சோடாவை சேர்த்து நல்லா வந்து ஒரு லைட்டான ஹீட், அந்த பைப்பு வந்து ரொம்ப மெல்ட் ஆகி, நம்ம கீழே சிங்க் பைப் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல டியூப் மாதிரி மொத்தமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து லைட்டான அந்த ஒரு சன்னமான டியூப் மாதிரி இருக்கும். அதனால் அது தாங்குற அளவுக்கு சுடுதண்ணியை இதில் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்ல அடைப்புகள் இருந்தாலும் எடுத்து விட்டுரும். வீக்லி ஒன் டைம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சிங்கில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. அடைப்புகளும் எதுவுமே இருக்காது. தண்ணி ஊற்றுனதுமே நல்லா வெளியேறி வந்துடும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிங்கோட ஓட்டையை வந்து இந்த மாதிரி வேஸ்டான ஒரு சிரட்டை, தேங்காயோடைய சிரட்டை அதை வச்சு மூடி விட்டுடலாம். அல்லது வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் மூடி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யறனால இதுலேருந்து எந்த ஒரு கரப்பாம்பூச்சியுமே வராதுங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்போதுமே வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்மளுடைய பெட்ரூமும் சரி பாத்ரூமும் சரி எப்போதுமே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாப்கின் மேலே கொஞ்சமாக கம்ஃபர்ட்டை ஊற்றி விட்டுருங்க. இந்த நாப்கினை நம்ம பாத்ரூமில் நம்ம நிறைய ரேக் வச்சுருக்கோம், நிறைய ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடியில் இந்த நாப்கினை நம்ம ஒட்டி விட்டுருணுங்க. இது ஒட்டி விடுறனால எப்போதுமே இதிலேருந்து வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். மழைக்காலத்தில் வந்து ரொம்பவே நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பேட் ஸ்மெல் எடுக்கும். அதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செலவுமே ரொம்ப மிச்சங்க. இந்த மாதிரி பேடில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டை ஊற்றி இந்த மாதிரி ரேக்கு கடியில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது அடியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நல்ல வாசனையாக எப்போவுமே நம்ம பாத்ரூம் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம பெட்ரூமில் எப்போதுமே வாசனையாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எடுத்திருக்கேன். இந்த பஞ்சில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டை ஊற்றி விட்டுட்டு இதை வந்து உங்கள் பெட்ரூம் பக்கத்தில் ஜன்னலோ அல்லது கபோர்டோ அல்லது சின்ன திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இதை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய பெட்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. கொஞ்சமாக காட்டன் பஞ்சில் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை மட்டும் ஊற்றி வச்சு பாருங்கள். 4-5 நாளைக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், பத்தி கூட பற்ற வைக்கணும். இந்த கம்ஃபர்ட் வாசனையே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நம்மளுடைய மைண்டுமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அது பெட்ரூமில் நம்மளுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எப்போதுமே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, மழை காலம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு மெயினாக வர்றது இந்த காது வலி தான் வரும். சளி இருமல்னால என்ன தான் நம்ம மெடிசன் கொடுத்தாலும் திடீர்னு நைட்டில் குழந்தைங்க காது வலியில் கத்துவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீலகிரி தைலம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் பஞ்சில் கொஞ்சமாக நீலகிரி தைலத்தை வச்சு விட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு காதில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஈரத்தை அப்சர்வ் பண்ணி எடுத்துருங்க. காது வலி உடனேக்குடனேயாக கம்மியாகும். திடீர்னு நைட்டில் எந்த ஒரு மெடிசனும் இல்லை அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் மழை காலம் வந்துச்சுனாலே கூடயே சேர்ந்து இந்த கொசு தொல்லையும் வந்துடும். அந்த கொசு எல்லாத்தையுமே நம்ம விரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்பு தாங்க. ஒரே ஒரு
ஊதுபத்தி எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் சரி அந்த ஊதுபத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஊதுபத்தி கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு 5-6 கிராம்பை நல்லா இந்த மாதிரி இடிகள் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இடிகளில் நல்லா தலைகீழ திருப்பி போட்டு வச்சு இந்த மாதிரி தட்டும் போது நல்லா தட்டி வந்துடுங்க. ஒரு 5-6 கிராம்பு தட்டுறதுக்காக நீங்கள் உள்ளே போட்டு தட்டினீங்க அப்படின்னா அதுலேயே நல்லா ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி தலைகீழாக போட்டு வச்சு தட்டினா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த கிராம்பு, இந்த ஊதுபத்தி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி அகலமாக விரித்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம தூள் பண்ணி வச்ச அந்த ஊதுபத்தியும் அந்த கிராம்பையும் சேர்த்து நல்லா ரோல் மாதிரி அல்லது ஒரு ரவுண்டான ஷேப் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. வீட்டில் கொசு தொல்லையுமே இருக்காது. நம்மளுடைய வீடு எப்போதுமே வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த பஞ்சில் நல்லா இந்த ஊதுபத்தியும் அந்த கிராம்பையும் வச்சு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக நான் சுருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து ஒரு அகல் விளக்கு மேலே நம்ம வச்சு விட்டுக்கலாம். இது வச்சு விட்டதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணுங்க. உங்ககிட்ட நீலகிரி தைலம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், கொசு வர்றதையும் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நீலகிரி தைலம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கற்பூரத்தை கூட நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து கற்பூரம் இல்லாதனால நீலகிரி தைலம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துனதுமே வந்து காட்டன் பஞ்சு நல்லா எரிய ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், கொசு வர்றதையும் இது நல்லா தடுக்குங்க. இந்த காட்டன் பஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுமே இதிலேருந்து அந்த லைட்டாக அந்த புகை வந்துக்கிட்டே இருக்குங்க. அது நம்ம வீட்டில் இருக்க கொசு எல்லாத்தையுமே அழிச்சிரும். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீலகிரி தைலம் சேர்க்கறனால நல்லா வந்து ஒரு நெருப்பு பற்றி எரிஞ்சிச்சுன்னா எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியும். நீங்கள் தைலம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கற்பூரத்தை கூட இந்த மேலே வச்சு நல்லா பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதிலேருந்து எவ்வளோ புகை வருது. இது வந்து நல்ல கொசுக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். ரொம்ப சிம்பிள் டிப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லைம்மா இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஈஸியாக டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான கொசுபத்தி எடுத்துக்கோங்க. இதில் நீலகிரி தைலத்தை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பற்ற வச்சு வைக்கும்போது உங்கள் வீட்டில் கொசுக்கள் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு சளி இருமல் எதுவுமே வராது. நிறைய பேருக்கு வந்து இந்த கொசுபத்தி போக வந்து சேராது, அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தைலமும் நீலகிரி தைலமும் சேர்த்து நீங்கள் பற்ற வைக்கும்போது உங்களுக்கு சளி தொல்லையும் வராது, கொசுக்களையும் நல்லா இது அழிச்சிரும். ரொம்ப சிம்பிள் டிப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி மண்குருவி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக வாங்கி கொடுத்துருப்போம். இது தெரியாமல் கீழே லைட்டாக பட்டாலுமே வந்து வீர் விட்டுரும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம இதில் விசில் ஊற்றினாலும் வரும், தண்ணி ஊற்றினா அந்த குருவி சவுண்டு வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீர் விட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே அந்த தலையில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேயுமே நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். அல்லது வால் பகுதியில் விசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பொருள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.